அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு அருமையான நிகழ்ச்சி. வந்து உட்கார்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு. ஆட்டோகிராஃப்ன்ற திரைப்படமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகளை பற்றி சொல்கிற கதை. ஆனால் அந்த திரைப்படத்தை 21 வருஷம் கழித்து பேசும்போது அந்த திரைப்படம் பற்றிய நினைவுகளை இங்கே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சேரனுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதுக்கு இன்றைக்கி சாத்தியம் இல்லை. இன்னொரு விழாவில் சேரனுக்கான விழாவில் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா சேரனை நான் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சேரனுடைய உதவி இயக்குநர்கள் முதல்ல வந்து நின்னாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும். உமாபதி, ஜெகதீஷ், ராம்கி, பாண்டி, இப்படி எல்லாரையுமே எனக்கு தெரியும். நீங்கள் உமாபதி பேசும்போது நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்டீங்க. உமாபதியை பேச விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 மணி நேரம் சேரன் பற்றி இன்டர்வல் இல்லாமல் பேசுவாங்க. நான் அவ்வளோ கேட்டிருக்கேன். நான் சங்க எலெக்ஷன் டைமில் அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆனால் எதுவுமே பொய் இருக்காது. உள்ளே இருக்கிறத அப்படியே பேசுகிற ஒரு ஆள். அவங்க எல்லாருமே வந்து சேரனை பற்றி நிறைய சொல்லும்போது, இவங்க நான் திரைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு இயக்குனராக, ஒரு ஜெயிச்ச இயக்குனராக இருக்கார். அதில் குறிப்பாக இந்த படம் ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ராம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொடைக்கானலில். அப்போ இடையில் ஒரு முறை வரும்போது ஆட்டோகிராஃபுடைய ஃபங்க்ஷன் நடக்குது. தேவி தேட்டர்னு நினைக்கிறேன். தேவி தேட்டரா? சத்தியம் தேட்டரில் நடக்குது. அப்போது அந்த மேடையில் இசை வெளியீட்டு விழாவில் அன்றைக்கி இருந்த பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லிட்டேன். நான் அவர் மேடையில் சேரன் பேசுனது இதுதான். ஆட்டோகிராஃபுன்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். ஆனால் இந்த ஃபைனான்ஸ் சீட்டை எத்தனை கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மேடையில் கண் கலங்குறாரு சேரன். அப்போது சேரன் எனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஆனால் பழக்கம் இல்லை, நெருக்கமாக இல்லை. அப்போ சேரன் வெளியில் வந்த உடனே நான் நின்றுட்டுருக்கேன். சேரன்கிட்ட கேட்குறேன், நானே கடை வாங்கி படம் எடுத்துகிட்ருக்கேன். நான் 50,000, 25,000, 30,000 வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம். அந்த டைமில் சேரன்ட்ட வந்து கேட்குறேன், நான் வேணால் ஒரு 1,00,000 ரெடி பண்ணி தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். என் ஸ்நேகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அப்போ ஸ்நேகன்ட்ட சொன்னோடனே இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலான்னார். அதுக்கப்புறம் சேரனை நான் பார்த்தது ஆட்டோகிராஃபுடைய வெற்றிக்கு பின்னாடி அலுவலகத்தில் அதை சந்தித்தேன். அதுக்கு பின்னாடி அந்த இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் ஜெகதீஷ் உள்பட எல்லாருமே எங்கிட்ட நெருக்கமாயிட்டாங்க. இப்போ ஆரி தொடங்கி ஜெகதீஷ், உமாபதி, ராம்கி, பாண்டியராஜன் தன்னுடைய மெரினாவை பண்ணும்போது முதல்ல வந்து அந்த வணக்கம் வாழ வைக்கும் சென்னைன்னு ஒரு பாட்டு ஒன்று, ப்ரொமோ பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து என் வீட்டில் வந்து, ஆனால் நீங்கள் வந்து அது 2 ஷாட்டு நடித்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு அதை போய் எடுத்து அதை நடித்து கொடுத்துட்டு வந்தோம். இப்போ சேரனுக்கு என்னென்னா, அவருடைய உதவி இயக்குநர்கள் பூராமே என்னோடு பழகிக்கிட்டே இருக்காங்க. அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆவார் அவர். இந்த ஆரம்பிச்சிட்டாப்பில் பாருங்கள் உமாபதி. ஏன்னா அந்த கதை பூரா அவருக்கு தெரியும். ஸ்நேகனும் என்கிட்ட வந்துட்டாப்புல, ஆரியும் வந்துட்டாப்புல. அங்கே போனாலே என்ன பூரா அங்கே போயிட்டீங்க, என்ன அங்கே எல்லாருமே அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் சேரனு. அதில் பாதி உதவி இயக்குநர்கள் அவர் வெளியில் போனதுக்கு காரணம் வந்து, ஒவ்வொரு படத்தில் ஏதாவது ஒரு ஹீரோயினாக இருக்கும். நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். யார் கேட்டாலும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராமன் தேடிய சீதையில் ஜெகனுக்கு ஒரு கதை இருக்கும். அவன் சொல்லுவான் என்கிட்ட, அண்ணே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. எல்லா கதையும் இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு போகிறீங்க. அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கோச்சிக்கிடுவார். ஸ்நேகன் அங்கே போனால் என்ன அங்கே போய்ட்டு தான் இங்கே வர்றீங்களான்னு கேட்பாருன்னு. சேரன் பொதுவாக வந்து பெண்களை நல்லா பார்த்துப்பார். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ கூட கவனிச்சிங்கன்னா ஸ்நேகா மேடத்துக்கு அவர் தான் தண்ணி பாட்டில் திறந்து கொடுத்தாரு. அதான் நான் தப்பு, ஐயோ நீங்கள் நான் அடுத்து முடிச்சிடுறேன். ஏன்னு சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு அவர்கிட்ட, அவங்க உதவி இயக்குநர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா,
சேரன் நிறைய அக்கா தங்கச்சிகளோட அதிகம் பழகின ஒரு ஆள். அவர் வந்து நிறைய உறவுகள் வந்து அண்ணன் தம்பி அதிகம் கிடையாது. அவங்க வீட்டு உறவுகள் அக்கா தங்கச்சிகளோட அதிகம் பழகினது. அந்த உணர்வு எப்பயுமே சேரன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது நான் சேரனோட பழகும்போது தான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ இவங்க எல்லாருமே வேற ஒன்று நினச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்ருப்பார். அதுதான் சேரனுடைய மனநிலை. அதுக்கப்புறம் சேரனை பற்றி இந்த ஆட்டோகிராஃபு அதான் சொல்லலாம், எங்கே தொடங்கி எங்கே போகிறதுனே தெரியல. அவ்வளவு இருக்குது எனக்கும் சேரனுக்குமான உறவு, இந்த படம் பற்றின நினைவுகள். முடிச்சது நான், ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. எதையாவது ஒன்று சொல்லிடுவோமோன்னு வர பதட்டமாக வேறு இருக்கு. என்ன 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 ஜெகதீஷ், படம் ரொம்ப ஒரு சேரன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சாதித்த கலைஞன், தவிர்க்க முடியாத கலைஞன், மக்கள் கலைஞன், ஒரு மகத்தான கலைஞன். என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து அந்த கிரெடிட்டை வந்து சேரனுக்கு எப்போவுமே கொடுப்பேன். சேரன் அலுவலகத்துக்கு போனால் சேரனுக்கு பின்னாடி இருக்க விருதுகளை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கும். அத்தனை தேசிய விருதுகள், அத்தனை மாநில அரசு விருதுகள், ஃபிலிம்ஃபேர் அவார்டு. பாலச்சந்தர் சாருக்கு பிறகு நான் அதிகமாக விருதுகளை பார்த்தது சேரனுடைய அலுவலகத்தில் தான். இங்கே ராம்கி பேசும்போது சொன்னாப்புல பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னு. அது அவருடைய கதை. ஜெகன் ஒரு கதை சொல்லிட்டு போனால், ஜெகதீஷ் ஒரு கதை சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆனால் அந்த அடையாளம் இருக்குல்ல, அந்த உதவி இயக்குனருக்கான அடையாளம். அவருக்காவது உதவி இயக்குனர்னு பேர் போட்டார், பைக் வாங்கி கொடுக்கல. அது எதுக்கு சொன்னாருன்னு சொன்னாரா, உண்மையிலே சீரியஸாக சொன்னாரா என்னன்னெலாம் தெரியாது. ஆனால் நானெல்லாம் உதவி இயக்குனராக வேலை செய்யும்போது ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அந்த படத்தில் பேரே இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேரே இல்லை. அப்போ அப்படியே இப்படி வேகம் இருக்குது. ஒரு படம் பூரா வேலை செஞ்சுருக்கோம், படம் முடிஞ்சு வந்து வேகமாக போய் தேட்டரில் போய் படம் முடியும் போது டைரக்டருக்கும் உதவி இயக்குனருக்கும் சண்டை வர்றது சகஜம் தானே. அப்படி சண்டையாகி போயிட்டு வெளியே வந்து பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் உட்காந்தா பேர் இல்லை, பயங்கர அதிர்ச்சியில் இருக்குது. ஆனாலும் அதை நான் குறையாக எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சினிமா பண்ணார். அவர்கிட்டருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். நான் வேறு ஒரு கமர்ஷியல் சினிமா இயக்குனரோடு இருந்திருந்தால் எனக்கு அவருடைய தாக்கம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த இயக்குனருடைய தாக்கம் தான் எனக்குள்ளே வந்தது. நான் அடுத்த தளத்துக்கு போக முடிஞ்சது. அப்போ அந்த பேர் வராதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். என் மேலே கூட 100 தவறு இருந்திருக்கலாம். நானே கூட முழு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு நான் இந்த மேடையை நான் பயன்படுத்தலை. எனக்கான அடையாளத்தை கொடுத்தது அவர் தான். இன்றைக்கு வந்து பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்தில் வந்து பாலா, சேரன், அமீர் அப்படின்னு அந்த ஒரே வரிசையில் என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் அந்த இயக்குனர் தான். இவருடைய திரைப்படத்தை, முதல் திரைப்படத்தை ஊரில் இருக்கும்போது பார்த்தவன் நான். அப்புறம் இவருடைய வெற்றியை பார்த்தவன் நான். இவர் இதே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற காவேரி ஸ்ட்ரீட்டில் வந்து நானும் பாலாவும் தங்கியிருக்கும்போது வருவார். அப்போ நான் ஒரு உதவிக்கிணறு ஓரமாக நின்றுட்டுருப்பேன். நான் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போவார். பார்க்குறதுக்கு தான் பெரிய சண்டியர் மாதிரி இருப்பார், ஆனால் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக நான். ஆனால் லுக்கு மட்டும் அந்த கிராஸ் பாயிண்டில் கையை விடுறது மட்டும் எப்பயுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் வச்சுருப்பார். ஒரு நம்ம சரி பெரிய டேரக்டருக்கு 2 டேரக்டருக்கு பேசுகிறாங்க, நான் வெளியே நின்று தம்மு போட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பேன். அவர் கேட்பார், என்ன ஒரு ஆள் அப்படியே நின்றுட்டே இருக்காப்புல அப்படிம்பார். அப்புறம் அவர் போய் வண்டி ஏற்றி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இவர் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் சேரனை நான். அப்போ இவங்களோட சேர்த்து இன்றைக்கி நிப்பாட்டுற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் வந்து நம்ம வேலை செஞ்ச இயக்குனர்கள் தான். அதனால் அங்கே என்ன குறை இருந்தாலும் அது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேர்த்துவதற்காக செய்கிற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அப்படித்தான் நானும் பார்க்குறேன். அப்படித்தான் அவருடைய உதவி இயக்குனர்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்போ இங்கேருந்து இப்போ இருக்கிற இயக்குனர்களையும் சரி, சாதித்த எல்லா இயக்குனர்களையும் சரி, இப்போ பாலாவாக இருக்கட்டும், சசிகுமார், நான், எனக்கு பின்னாடி வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற
வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ராம், இவங்க எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை. இதில் மற்ற டைரக்டர்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த உரிமையோடு சொல்கிறேன். படைப்புகளில் வீரியமாக இவரை விட அடுத்து வீரியமாக படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டார் பாருங்க, இத்தனை விருதுகள், இத்தனை திரைப்படங்களில் நாயகன், இத்தனை படங்கள் தயாரித்தது, இவ்வளவுத்தையும் இந்த 30-35 வருஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன். சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. சேரனுக்கு கருத்து முரண், நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், இதுவரையும் கேட்டதே கிடையாது. ஆனாலும் நான் அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவர் கேட்க மாட்டார். அப்புறம் கூப்பிடுவார், சரி வர்றேங்க அப்படின்னு கேட்குறது மாதிரி சொல்லுவார். அப்படியா, அது பண்ணிக்கலாம், நான் யோசிக்கிறேனே காலையிலம்பார். அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதை தான் செய்வார். நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நானும் அவரோடு உறவை அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் அந்த கலைஞன் இன்னும் பல சாதனைகள் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சேரன் வெற்றி அடைஞ்சால் நான் சினிமாவில் இன்னொரு இயக்குனருடைய வெற்றி அடையணும்னு, பணத்தாலையும் புகழாலையும் வெற்றி அடையணும்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே இயக்குனர் சேரன் மட்டும்தான். சேரன் எப்பயுமே ஜெயிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் அவர் எனக்கு என்ன செய்கிறாருன்றதெல்லாம் முக்கியம். அவர் வந்து எனக்கு இப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா கிண்டலுக்கு சொல்கிறாரு, அவர் எந்த நல்லதும் நமக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்குது, அது எல்லாத்தையும் மறந்துடுவார். எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ பெரிய சண்டை போட்டோம், எவ்வளவு இது பண்ணோன்றதெல்லாம் மறந்துட்டு ஒன்றுமே நடக்காத போல் கூப்பிடுவார், எங்கே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கேட்பார். அதனால தான் உமாபதி சொன்னது, உண்மையிலே அன்பாக இருக்காரா இல்லையா, நம்ம அன்புன்னு நம்பிக்கிற வேண்டியதுதான் நம்ம அப்படின்னு. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி சேரன் நீங்கள் வந்து அவர் அண்ணன் சொன்னால் கோவம் வந்துடும் அவருக்கு, அதில் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நம்ம போனோடனே நம்மளை அண்ணன்பார், வாங்கண்ணே அப்படிம்பார். சரிண்ணே நல்லா அண்ணா ஒன்று என்னையை பார்த்து அண்ணன்றீங்க அப்படிம்பார். அவர் இன்னமும் இளமையாக தன்னை மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவார், அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டே இருப்பார் அவர். வேறு என்ன சொல்கிறதுங்க உங்களை பற்றி, இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது. இப்படி ஒரு படம் யாரும் எடுக்க முடியாது. இந்த படம் தான் இந்த படம் மாதிரி யாரும் ஒருத்தர் எடுக்கவே முடியாது. இப்போது பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் அல்லது வேறு படங்கள் இன்னொரு இயக்குனர் படத்தை நான் சொல்ல முடியுமான்னு தெரில, அதுபோல் ஒரு படங்களை வாழ்வியலை எடுத்துடலாம். இந்த படம் எப்போ பார்த்தாலும் ஒருத்தனுக்கு தன்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு படைப்பு அது. நான் மதுரை அபிராமி தேட்டரில் தான் இந்த படம் பார்த்தேன். ராம் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். நான் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில, இந்த படம் தான் இன்னொரு வருஷனாக பிரேமம்னு வந்தது. மலையாளத்தில் வந்த பிரேமம் பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆட்டோகிராஃப் தான். அது இப்பவும் நீங்கள் இந்த படத்தை இப்போ இருக்கிற ஜென்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்தால் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக மாறும். அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு படம். அதனால் இந்த படம் சேரனுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும். இந்த தலைமுறைக்கு சேரன் என்ற இயக்குனர் ஒரு மகத்தான கலைஞன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி. மன்னிக்கணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. ஸோ இது ஆட்டோகிராஃப் 21 வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுரையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது. அது வரத்தான் செய்யும், அப்படி தான் இருக்கும். நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம், எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். அதுதான் இந்த படம் சொல்லுது. உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப. அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ. அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப். நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அமீர் சார் பேசினதாக இருக்கட்டும், இல்லை நண்பர்கள் பேசினதாக இருக்கட்டும், மில்டன் பேசினதாக இருக்கட்டும், இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு, எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன், எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் என் மேடையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். அது இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, அது அவங்களால உணர முடியாது. நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப
வேறு மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோடய வாழ்க்கை. தெரியல, என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானும் என்னோடய ஒய்ஃபும் பட்டினியாக படுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை, வேணும்னு யாருக்கு எதையும் கொடுக்காம விட்டதில்லை. என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன். இல்லாதப்போ நான் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்லேருந்து, ஊடக நண்பர்கள்லேருந்து, இயக்குநர்கள்லேருந்து, நடிகர்கள்லேருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருப்பீங்க. எந்த மேடையாவது ஒரு இயக்குனரை விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா? கிடையாது. ஆனால் நான் இப்போவும் அதை கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் அவங்களோட பேசுவேன், இன்னமும் கூட கட்டி தழுவி போவேன். ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு. அவ்வளோதான். எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தவரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. புரிதல் தாமதமாக தான் வரும். இயக்குனர் ஆகும்போதும், இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும், பிள்ளை குட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும். இப்போ பாண்டியன் சொன்னார்ல, என் அசிஸ்டண்ட்டு நான் டைரக்டர் ஆகும்போது தான் அது புரிஞ்சிச்சுன்னு. அதனால் உமாபதிக்கோ ராமகிருஷ்ணனுக்கும் இன்னது கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம். அவ்வளோதான். ஸோ வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது. ஏன்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை மனுஷனாக பார்க்குறது இல்லை. இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது. நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துட முடியாது. நான் என்னை தான் பாதுகாத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? இந்த படத்தில் என்ன இருக்குது? இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும்? நான் அப்படி தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தா நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன். 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்புறம் காணாமல் போயிருப்பேன். ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல, என்னோடய சமூகத்தில், என்னோடய பக்கத்தில் யாரையோ ஒருத்தனை இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்ருச்சுன்னா அது என்னோடய வெற்றி. அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன். இந்த படம் கூட அதுதான். நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கலாம். காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது. அதுதான் எனக்கே பாடமாக போச்சு. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டால் நான் நிறையா வாட்டி பாடியிருக்கேன். ஸ்னேகா நிறையா வாட்டி பாடியிருக்கோம். அமீர் நிறையா வாட்டி பாடிப்பார். ஸ்னேகா நிறையா வாட்டி பாடிப்பார். அவங்களுக்கு அது வந்து போகும். தோல்வி எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கும் போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு அகம்பாவம், நமக்கு ஒரு திமிரும், நமக்கு ஒரு அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம். அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும். அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட போகிறதில்ல. இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு, ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனை தோணும். அவ்வளோதான். நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும். நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது. நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும். மழை பெய்யணும், மக்கள் பாதுகாக்கணும், அப்போ தான் அவங்க மாறுவாங்க. ஸோ அதனால் அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி 21 இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த படத்தில் வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்றைக்கி எனக்காக வந்திருக்கீங்க, எனக்காக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி நான் ஏன் இவங்களெல்லாம் கூப்பிடணும்? ஏன் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும்? ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டோம், அடுத்த வாட்டி விஜய் மில்டன் சொன்னார். விஜய் மில்டனோட முதல் படத்தில் நாங்கள் 2 பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்தித்தேன். அப்புறம் அவரோட நான் பேசினேன். அப்புறம் அவரோட படம் பண்ணேன். அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்தில் போய் நான் நடித்தேன். என்னன்னா, மனிதனை மனிதனாக பார், அவனை அவனாகவே பார், அவனுக்கிட்ட இருக்க தப்பை திருத்த நீ நினைக்காத, அவனை அப்படியே ரசி, நீ அழகானவன். ரைட்? நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்பை சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை. எனக்கு மில்டன் நாளைக்கு திருப்பி கூப்பிட்டாலும் நான் மறுபடியும் போய் நடிப்பேன். அமீர் திருப்பி கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் ராமகிருஷ்ணன் படம் பண்ணி என் படத்தில் நடிங்கன்னா நடிப்பேன். அவ்வளோதான். அப்படி தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன். அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு. நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு அம்மா, என் தங்கச்சிங்க, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய சித்தி மகள், நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க. நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும். அது உங்கள் கண்ணுக்கு அன்பாக தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. ரைட்? நான் காண்பிப்பது என்னோட அன்பு. அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய
எதிரில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும்? அதைத்தான் ஸ்னேகா அழகாக சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது. காரணம்னா அந்த கண்ணியம். எந்த இடத்துல நான் அவங்கள தோழியாக பார்த்தேன், எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமானது. இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது. அப்படி தான் நான் அவங்கள பார்க்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன். என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம். பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர். அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய, நான் எப்போ எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர். இவங்க என்னோட நண்பர். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க, அதுவே பிரச்சனையாயிரும். முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க, அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு. அப்படி தான் திருமணம் நடந்துச்சு. ஸோ நான் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லது நினைக்கிறேன். அது நல்லதாக தெரியலைன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை. ரைட். அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது, இப்போது இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை, ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல, ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதில்ல, அது இன்னைக்கு வியாபார சூழலாக மாறினதுக்கப்புறம் மாறிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையை, ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா நீங்கள் நம்ப மாட்டீங்க. 2 நாள் கூட்டம் இல்லை, 3ஆவது நாள் திரைப்படத்தை பற்றின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகையிலும் வரும்பொழுது கூட்டம் கூடிச்சு. அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க. தவமாய் தவம் இருந்த 57 மார்க்கு ஆனந்த விடனில் போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் 4 பக்கம் விமர்சனம் அப்படி பெருசாக போடுறாரு. அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு. ஏன் அமீருக்கு அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு என் மேல் கோபம் வந்திருக்கும், ஒரு பொறாமை வந்திருக்கும். இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும், அவர் தான் பருத்தி வந்ததுக்கான காரணமாக வந்திருக்கும். ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறான்ல, அந்த சாதிச்ச இயக்குனரை அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும். அன்னைக்கெல்லாம் 15 நாள் ஆகும் ஒரு விமர்சனம் வர்றதுக்கு. அந்த 15 நாளில் மவுத் டாக்கில் போகும். ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பற்றிக்கிறோம். முதல் மரியாதையில் ஒரு வாரத்தில் ஒன்றுமில்லை என்ன படம் 175 days அடித்து கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள். பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான, நல்ல தர்மமான, நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லா இதுக்கு இருந்தது. இன்றைக்கி அது எங்கேயோ எப்படியாவது அப்படின்னு ஒரு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங், எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோன்னே மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணுது. அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மற்றபடி இந்த படத்தில் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் என்னோட நன்றி. இது 21 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால் நம்ப முடியலை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான், நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை நான் ஒரு 15 நிமிஷம் குறைச்சிருக்கேன். அப்புறம் இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் ஃபுல்லாக இன்றைக்கு உள்ள சூழலுக்கு மாற்றிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும், அப்புறம் அந்த மியூசிக் பழசாவே இருக்குமே, அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே, படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிருமோன்றதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பார்வையாளர்களை எங்கேயும் ஏமாற்ற நினைக்கல. பார்த்த படம் தானே, போட்டால் ஓடிடும், காசு வாங்கிக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபா வந்தால் லாபம் அப்படின்னு நினச்சிடல. நான் ஒரு 50 லட்சத்தை செலவழித்து உங்களுக்கு நான் அதை எந்த வகைத்துலையும் தொழிலில் ஏமாத்துறவனாக இருக்காமல் உண்மையானவனாக கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி எல்லாருக்கும். ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்குங்க எல்லாரும். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே காலதாமதமாச்சு. கடைசியாக இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடைசியாக ஒரே ஒன்று, இந்த நிகில் முருகன் இவர் என்னோட ஒரு 30 வருஷமாக என்னை இப்போ எல்லாரும் சொன்னாங்கல்ல, இவர் என்னோட 30 வருஷமாக பழக்கம். அதாவது வாழு என்ன போட்டீங்க, உங்களால் நான் உங்களுக்காக நான், இது ஜெயலலிதா அம்மா சொல்லலை, முத இவர் தான் சொன்னார். இவரோட விசிட்டிங் கார்டில் அப்படி இருக்கும். இவர் ஒரு டிவி சீட் எடுத்துக்கிட்டு லலிதா பாலு ஜுவல்லர்ஸுக்கு வருவார். பாலு ஜுவல்லர்ஸ் வரும்போது பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவரோட நட்பில் தான் இருக்கேன் நான். அதே உரிமை, அதே அன்பு, அதே இதில் இருக்கேன். அவரை நான் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுங்க, எனக்கு முதல்ல ஜான்சன் சார் பண்ணார் படம் ரிலீஸ் அப்போ. அவர் இன்னைக்கு வர முடியல. இந்த இடத்துல எல்லா ஹீரோவுக்கும் கதை சொல்லும்போது கூட்டி போனது வருதான், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லது என்கிட்ட மறைச்சதும் வருதான். அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பிரசாத்தை புக் பண்ணுவோம், அன்னைக்கு நம்ம பேசுவோம். அப்போ நிறையா இருக்கு, நான் அவங்களையும் வர சொல்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் யார் கூடயும் சண்டை போடல. அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டா வருவாங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் இந்த இடம் 2 விஷயத்தில் முக்கியமானது, அதை நான்
ஞாபகப்படுத்த ஒரே ஒரு 2 நிமிஷம். இந்த திரையரங்கத்தில் தான் படத்தோட காப்பியை திரு பாலு மகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்டில் உட்காந்து பார்த்தார். அவர் மட்டும், யாருமே கிடையாது. நாங்கள் அவர் படம் பார்த்து முடியறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்கோம். படம் முடிஞ்சிருச்சு, அவர் இப்படியே உட்காந்துருக்காரு. சரி, அவர் அதுலேருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன், நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, அசைவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அசைவு இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு. அவரோட உடல் நலம் கருதி, அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு. அப்புறம் நான் மெதுவாக 4 சீட்டுக்கிட்ட பின்ன சார் அப்படின்றேன். அப்படின்னு நிமிந்தார். அப்படின்னு கூப்பிட்டார். கையை பக்கத்தில் போய் உட்காந்தேன். அப்படி கை மேலே பிடிச்ச அவர் ஒரு இறுக்கி பிடிப்பார். அந்த இறுக்கி பிடிச்சார். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. படத்தை யாருமே பார்த்ததில்லை அது வரைக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில் எனக்கு முத்தம் கொடுத்தார். அந்த இடம் இது. அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மனிதனை நான் வணங்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃப் கூட கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது. நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசாக இருந்தது. அதுவும் சொல்லியிருந்தார். எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார். ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார். பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது, எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன். ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது. நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்ருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன். அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் வந்து உட்காந்தார். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து தொட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லோரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருங்களும் மீட் பண்ணும் போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சேரன்பா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் இந்த படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு பிடிச்சமான ஒரு படம், நான் நடித்ததுலேயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்குலையுமே சாங் நான் கண்டிப்பாக காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சாங்கில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும். அதில் வந்து அவர் ஏதோ யோசனையில் போகிறீங்க, யோசனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாட ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லி கொடுத்தவர். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டு யூ செரப்பா. ஐ ரியலி loved working with you. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வந்து வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் சேரன் சாருக்கும் அவருக்குமான அனுபவம் சொன்னாங்க.
நான் சினிமாவுக்கு நடிக்கணுங்கிற நம்பிக்கையில் ஏதோ பையன் தூக்கிட்டு வந்தாச்சு. அப்போல்லாம் லெட்ரு ஒன்று இருந்துச்சு. ஒரு லெட்ரு தான் என்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணிச்சு. லோகநாதன் சித்தப்பா கொடுத்த ஒரு லெட்ரு. அவரை போய் பார்த்துட்டு அப்போ சொல்ல மறந்துக்கு முடிஞ்சிட்டு ஒரு போராட்டம் முடிஞ்சிட்டு உள்ளே போனார். உள்ளுக்குள்ள ஆஃபீஸ்க்கு தேடிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது பார்த்துட்டு சரி வாங்க அப்புறமா நான் படம் பண்ணும்போது கூப்பிட்றேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் திருப்பவும் அவரை தேடி போய் லெட்டரை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவேன், ஃபோன் அடிச்சிருவேன் நான். லோகநாதன் சித்தப்பா இருக்கார், அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணோடனே சாமசிவன் கூட யாரும் சொந்தக்காரங்க போல இருக்குது ஊர்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லிட்டு நேரம் மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. 2 தடவை 3 தடவை கனெக்ட் பண்ணோன்னே கூப்பிட்டு திட்டாரு இருக்கு, ஃபோன் பண்ணால் நேரம் வேலையில் இருக்கீங்க எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு திருப்பம் தேடி ஆட்டோகிராஃப் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு திருப்பம் அப்போ பார்க்கும்போது சினிமாவில் வந்து அப்போது எனக்கு பெரிய அனுபவம் இல்லை, எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஜிம்மில் வேலை பார்ப்போம், சண்டே ஒரு ½ டே இருக்கும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். அப்போது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷபீர்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம். பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பார்த்தாரு. அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், இது யார்? அவன் ஃப்ரெண்டு அவனும் பார்த்துட்டு இந்த 3 உடம்பு நான் ஒரு பாடியில் 2-3 சேஞ்சஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ 6 பேக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெயினராக இருக்கும்போது இன்னொரு கொஞ்சம் வெயிட் போட்டு அப்படிலாம் இருந்து இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இது பண்ணலாம் சார், ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரி நாளைக்கு காலையில் வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டு போயிட்டார். அப்போது போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி செய்ய முடியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் தான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு உருமாற்றிக்கிறது, உடம்பை வந்து வருத்திக்கிறது, டயட் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறது வந்து அப்போ கமல் சார் தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு காலகட்டம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறமா விக்ரம் சார் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் அதை வந்து டெடிக்கேட்டடாக சொல்லும்போது நடிக்க தான் வாய்ப்பு கிடைக்கல. சரி எப்படியாவது வந்து வண்டியில் ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன்னா நடிக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் போனவுடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லார். கூடவே ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பண்ணலாம் சார்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பித்த அவருடைய பயணம். ஒரு ஆக்டராக வந்து அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் பார்த்து தான் நானும் பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி படங்கள், பொக்கிஷம், பொற்காலம், நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அந்த டைமில் அவரோட டெடிகேஷன் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்கேன். அவர் யார் என்னெல்லாம் தெரியாது. எக்ஸசைஸ் பண்ணுவோம், ட்ரெயின் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடெண்ட் பிஹேவியர் இருக்கும். வந்தால் கரெக்ட் டைமுக்கு அங்கே ரெடியாக இருப்பார், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து நின்னாருன்னா. எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்னென்னா மெமரி வந்து ஜாஸ்தி இருக்கிறத நான் கிளாஸ் நிறையா பேர் எடுத்திருக்கேன். பட் அவருக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் ஏன்னா எப்படி ஒரு படைப்பை எடுக்கிறாங்கங்கிறது எனக்கு அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா கற்றுக்கிட்டது வந்து தூரத்துலேருந்து கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். மெமரி ஜாஸ்தி. நான் வேணும்னா என்ன பண்ணுவேன், அவருக்கு டஃப்பாக கொடுப்பேன். கொஞ்சம் நான் செய்கிறதெல்லாம் அவர் செய்கிறாரா வச்சு பார்க்கணுங்கிறது எனக்கும் அமீர் சாரையும் வச்சு செஞ்சுருக்கேன், அவரையும் வச்சு செய்வோம். வந்து 2 பேருமே வந்து பயங்கரம் அந்த அடமெண்ட் ஒன்று இருக்கும். அது எப்படி அது வர முடியாமல் போகும், அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இங்கேருந்து சென்னை மட்டும் இல்லை கேரளாவுக்கு என்னை கூப்பிட்டு போய் அங்கே தனியாக ஒரு ரூம் கொடுத்து அங்கே எக்ஸசைஸ்க்கு தனியாக டைம் ஒதுக்கி டெடிக்கேட்டாக படம் முடிகிற வரைக்கும் பண்ணார். ஒரு நாள் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கீழே படுத்திருந்தார். முடிச்சுட்டு இந்த கதையெல்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது. இப்படி படுத்துட்டு நல்லா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. அப்படி படுத்துக்கிட்டு நல்லா வேர்த்து ஸ்வெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தெரியல, ஏதோ லவ் ப்ராஜெக்ட்னு எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு கதை சொல்லி முடித்தார். உடனே சொன்னேன், சார் இந்த படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கு, ஊர்லேருந்து ஒரு லவ் ஃபெயிலியர் முடிச்சுட்டு பஸ் ஏறி வந்திருக்கேன், அதனால் அந்த கனெக்ட் பண்ண முடிஞ்சது இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஸ்னேகா மேடம் போர்ஷன், நான் இந்த போர்ஷன் மட்டும்தான், ஸ்கூல் போர்ஷன் மட்டும்தான் போகலை. பட்ஜெட் காரணமாக நான் இங்கே நிற்பாட்டிட்டு அங்கே ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை, பசங்களை வச்சு நான் எடுத்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவமாயத்தை மருந்து நான் ஒர்க் பண்ணேன். ஒரு பாடி ஸ்கல்ப்டருங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் மிருகம் போய் வேலை செஞ்சேன். நடிக்க வேலை செஞ்சுட்டு சர்வேலுக்கு காசு இல்லை, இதை ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இடம் இது. ஏன்னா நான் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையாக வந்திருக்கேன், தைரியமாக வாங்க. அந்த நம்பிக்கை ஒரு குருட்டு நம்பிக்கை, ஏதோ சினிமா நம்மளை பார்த்துக்கும், அவர் இருக்கார் பார்த்துப்போன்னு. அது அன்றைக்கி பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொன்ன விஷயந்தான் நான் இன்றைக்கி நடிகனாகி இப்படி ஒரு மேடை ஏறி நிற்கிறதுக்கும் அவர் தான் காரணம். ஏன்னா ஆடும் கூத்துங்கிற ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா முன்னாடி இந்த படத்தில் கிருஷ்ணா நடிச்சிருப்பார், ஆயுத எழுத்தில் நடித்த கிருஷ்ணா. அவர் ஆயுத எழுத்தில் ஒரு 3 நாள் டேட்டோ 4 நாள் டேட்டோ வாங்கிட்டு வந்தார்.
அவரு முடிஞ்சிடும் பார்க்குறாரு, ஃபோன் பண்ணி அழுவார். எனக்கு ரூம்மேட் அவர் தான். என்ன எடுத்துகிட்டே இருக்காங்க, முடியவே மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ், மணி சார் ஸ்கோல்டிங், அப்படியே கால் பண்ணி டென்ஷனாக கத்திக்கினே இருப்பார் ரூமுக்குள்ள வந்துட்டு. நாளைக்கு முடிஞ்சிடும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதை அண்ணன் நாளைக்கு முடியாது, அவர் காலையில் விழுந்துட்டார். சார் மணி சார் இதுக்கு மேலே எல்லாம் தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தள்ளி போயிட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டார். அவருக்கு டூப் போடுறதுக்கு ஆள் யாருன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது ஆஃபீஸில். அந்த சாயலில் யார் இருக்கா, அந்த ஹைட்டில் எல்லாம் ஆள் இருக்கும்போது இப்போ சாமி எல்லாம் வேலையில் இருக்கும், சாமியெல்லாம் இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, இதில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா, ஆனால் இதில் வந்து படத்துலலாம் வருமா என்னெல்லாம் தெரியாது, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு பண்ணார். ட்ரெஸ் எல்லாம் அந்த பேடெல்லாம் மாற்றி விட்டுட்டு உள்ளே அந்த ஷார்ட் எடுத்தாங்க. 2 வரி டயலாக். இன்றைக்கி நான் எல்லோரும் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டு. கிரேட்டு, செம்ம இன்சல்ட். அந்த இடத்துல 2 வரி டைலாக் பேசிட்டு ஒரு ட்ராக் அண்ட் ஷாலி ஷர்ட் அப்படி நடந்து வரணும் அவரோட பேசிட்டு. என்னால் பண்ண முடியல, நடந்து வரேன், டைலாக் மறந்து போச்சு, என்ன பேசணும்னு தெரில. 1 டேக் போச்சு, 2 டேக் போச்சு, 3 டேக் போச்சு, இப்படி பார்த்தாரு. இதெல்லாம் ஃபோட்டோ தூக்கிட்டு இந்த ஆர்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்குன்னு அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு டைம் போயிட்டுருக்கு. ஓகே நீங்கள் நடந்து வாங்க, சரி ட்ராக் அண்ட் அவர் அங்கேருந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு அப்படியே வந்தோடனே என் டைலாக்கு என்ன கவுண்டரோ அதை அப்படியே எடுத்துகிட்டு ஓஎஸில் ஷோல்டரில் வச்சுட்டு பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சு அந்த ஷார்ட்டை முடிஞ்சிச்சு. அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஃபோட்டோ தூக்கி வெளில வச்சுட்டு ஆஃபீஸ் போய் தேடக்கூடாது, முதல்ல நடிப்பு கற்றுக்கிட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கூத்துப்பட்டில் இருந்தவங்ககிட்ட நடிப்பு கற்று ட்ரைடர் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி இந்த மேடை வரைக்கும் வந்திருக்குது. மிக முக்கியமான காரணம் ஒரு. அதுக்கப்புறம் சேரன் சார் என்ன பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காருன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய இயக்குனராக நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பைசன் வந்து இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறோம், சாதிய ஒழிப்பு சார்ந்த ஒரு நல்ல படம் எடுக்கக்கூடிய இயக்குனராக மாரி செல்வராஜ் இருக்கிறார். அவர் படைப்புகள் ரொம்ப கருத்தியலாக அதே மாதிரி சமூக நீதியை பேசக்கூடிய படங்களாக இருக்கும்போது 28 வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி கண்ணம்மாங்கிற படத்தில் அருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு ஆளை தேடிட்டு இருந்தாங்க. ஆள் வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போன ஒரு மனுஷன் வந்து. ஸோ அன்னைக்கு சாதியம் சார்ந்து சாதிய ஒழிப்பு பற்றி எடுத்த தைரியமாக ஒரு டைரக்டர்னால் அது சேரன் சார். அதே மாதிரி ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை தைரியமாக சொன்ன ஒரு இயக்குனராகவும் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் ஒரு படைப்பெடுத்தது. அதே மாதிரி காதல் பண்ணுறதெல்லாம் நம்மலாம் இன்னைக்கு அழகாக சொல்கிறோம். எனக்கு 2 பிரேக்கப் மச்சான், 4 பிரேக்கப்பு, 5 பிரேக். இப்போ கூட நான் ஒரு ஷோ பண்ணேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காதலை கடந்து திரும்ப ஒரு காதல் வரும் நம்பிக்கையை ஆட்டோகிராஃப் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு கொடுத்தது. இல்லைன்னா ஒரு காதலோட தன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் இப்படி ஒரு படம் வந்தோடனே இல்லை இன்னொரு லவ் கூட வரும், யாராவது நமக்கும் வாழ்க்கை கொடுப்பாங்கிற நம்பிக்கை கொடுத்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி அப்போவே வந்து ட்ரெண்ட் செட்டிங்காக இந்த மாதிரி இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற லவ் அப்படின்னா அது முடிஞ்சு போகிறதில்ல, திரும்ப அது தொடர்கதையாக வரக்கூடியது தான். ஸோ வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு படம். அது மாதிரி உறவுகளை சொன்ன படம். இந்த மாதிரி எல்லா களங்கள்லையும் அவர் படம் பண்ண ஒரு டைரக்டர் ஷேடுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சில பேர் டிப்பிக்கலாக ஒரு கதை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு ட்ராக்ல போவாங்க. அவரோட படைப்புகள் நேர்த்தியாக இருக்கும், ஆனால் ஒரே களத்தில் இருக்காது. அது அவருடைய பெரிய பலம். அது ஆக்சுவலாக பாண்டவர் பூமி வேறையாக இருக்கும், பொற்காலம் வேறையாக இருக்கும், பொக்கிஷம் வேறையாக இருக்கும், மாயக்கண்ணாடி கூட வேற ஒரு களம். அவர் நிறைய என்ன சொல்லுவார், அவர் நடிச்சிக்காம வேற யாரும் நடிச்சதான் அந்த படம் பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது அவர் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஜனநாயகமாக இந்த விஷயத்தில் அவர் சொன்னார். அவருடைய தோல்வியும் அதில் பதிவு பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு இது போடும்போது. அதை நான் கவனித்தேன். அதை யாருமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. தன் தோல்வியும் பதிவு பண்ணிக்கக்கூடிய தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராகவும், அதே நேரத்தில் நிறைய உதவி இயக்குனர்கள் இங்கே வந்து பேசும்போது அவங்க சீனியாரிட்டி, அவங்க டைரக்டரை பற்றி பேசுகிற சுதந்திரம் ஒரு இடத்துல இருக்குன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் சேரன் அந்த டெமோக்ராட்டிக்கை ஜனநாயகமாக ஒருத்தர் வச்சுருக்காருங்கிறது மிக பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம ஜாலியாக பேசுகிறோம், ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோங்கிறது வீட்டில் எல்லோரும் வேறு. ஆனால் அது ஒரு மேடையில் அந்த சுதந்திரம் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறதுன்னு இருக்குல்ல, அப்போ அந்த ஃப்ரீடமாக இருந்தால் தான் ஒருத்தர் பேச முடியும். ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் என்னையும் நகர்த்தி இங்கே கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த படம் எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கன்னு தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க. ஸோ பார்த்துட்டு இதுக்கான கருத்துக்களையும் உங்கள் வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு டேக் பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத உங்களுடைய படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல, அது ஒரு ஜெனுவனான அது விமர்சனமாக இருக்கும். படம் பார்த்துட்டு உங்களுடைய ஏன்னா 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது. 21 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸோட மனநிலை இந்த படம் பார்க்கும்போது என்னவா இருக்குது. டைம் கொஞ்சம் குறைச்சிருக்காரு.
ஒரு 15 to 20 மினிட்ஸு குறைச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க இந்த காதல் நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மெசேஜில் காதல், ஒரு மெசேஜில் பிரேக்கப்பு. பட் இந்த காதலை நீங்கள் எப்படி உணர்றீங்க, எப்படி பார்க்குறீங்கிறத நாங்களுமே அவ்வளோ எதிர்பார்க்குறோம். ஸோ நன்றி சார், என்னையும் ஒரு நடிகராக உருவாக்கி இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லோருக்கும் வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோகிராஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம். ஏறக்குறைய 30 வருடங்களாக நான் இசையமைத்து கொண்டிருந்தாலும், ஒரு 100க்கு மேலே படம் பண்ணியிருந்தாலும், இந்த படம் வந்து டெஃபினெட்லி எனக்கு பிடிச்ச படம். எப்படின்னா, நான் வந்து இசையமைப்பாளர் எப்படின்னா, ஐ ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு எமோஷன் அண்ட் லிரிக்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அந்த மாதிரி அமைஞ்சுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு இன்புட் வந்து எனக்கு சேரன் சார்ட்டேருந்து கிடச்சிது. அண்ட் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய பல ஹிட்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இது அமைஞ்சது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்டு அதோட 21 வருஷம் ரீரிலீஸுங்கிற போது அந்த ஞாபகம் வருதேங்கிற அந்த என்னுடைய குரலில் கேட்டபோது எனக்கே பல விஷயங்கள் ஞாபகம் வந்தது. நிச்சயமாக இட்ஸ் அ கிரேட் அக்கேஷன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு சார் த டீம் அண்ட் அ கிரேட் டீம் வி ஹேட். எல்லாருமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீமாக ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பாட்டு முக்கியமாக அந்த ஞாபகம் வருது இந்த பாட்டு எழுதினது வந்து சேரன் சார் தான் எழுதினார். அதை அப்போது முதலாக என்னெல்லாம் பண்ணோங்கிறது ஒரு லிஸ்ட்டு எழுதி கொடுத்து, அப்புறம் அதை அழகாக அப்படியே கோர்வையாக சொல்லி, இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அவர் கூட அந்த பாண்டவர் பூமிங்கிற படத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் தி கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையை சொல்லவா, எல்லாருக்கும் வணக்கம். பாவம், இதுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தீங்க, இது முடிச்சுட்டு இன்னொரு ஆடியோ லான்ச் வேறு இருக்கா? பரவாயில்ல, ஆட்டோகிராஃபில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை விட உங்களுக்கு கஷ்டம் கம்மி தான். தெரில, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்க வந்ததுலேருந்து, அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க சினேகா மேம் உள்ளுக்க வரதாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு கிளறி விடுது. பேசணும் உண்மை எங்களை பற்றியும் டேரக்டரை பற்றியும் பேசணும்னா அது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால் ரொம்ப பேச முடியாது. இது ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம், அவ்வளோ பெரிய இது. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆஃபீஸ் கிடையாது, அவர் வீட்டுக்கு தான் போவேன், எல்லோரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம். அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன டாம் காங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு ஒரு படம் பார்த்தார். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார். அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடித்த அந்த பொண்ணு, காலச்சுவடல் வந்து அசிஸ்டண்ட் தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, சார் இந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு. அடுத்து கோபியா வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கிறோம். அந்த பொண்ணு அவ்வளவு, அந்த கதைக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. ஃபோட்டோஸை பார்க்குறோம், சூப்பருங்கிறோம். 2 நாள் சென்று இந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு. அதுக்கு 2 பஸ் ஸ்டாண்டர்ட் எதிர்ப்பு தெரிவிக்கிற 2-3 பேர். சார் கூட ராஜசேகர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். சார் என்ன சொல்கிறாரோ அவருடைய நிழலாக இருப்பார். ஆமாம் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிம்பார். இந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு, ஆமாம்மா நல்லா இருக்குது அப்படிம்பார். ஓ, ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகாக இருக்குது, அவ்வளவு ரசித்து எடுத்துகிட்டு 2 நாளில் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் சண்டை போடுறேன். நீ வேலையை விட்டு போ அப்படின்ட்டாரு. ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ போகும்போது ஒரு டைலாக் போடுவார் எப்போவுமே, நீ என்னை அண்ணனாக நினைக்கிறதா இருந்தால் ஒர்க் பண்ணு, டைரக்டராக நினைக்கிறதா இருந்தால் ஓடிப்போ அப்படிம்பாரு. நான் போயிட்டு 2 தெரு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன். ஏன்னா நான் இப்போ ஆஃபீஸில் வந்து நான் தான் தங்கியிருக்கேன். அவர் சொன்னால வீட்டுக்கே போக மாட்டாருண்ணா, அவருக்கு துணைக்கு நான் தான். அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும், யாராவது திட்டுனா ஆமாம் சார் சொல்லணும், எல்லாத்துக்கும் நான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த இது வந்து. ஏன்னா அவருடைய கோபம், வருத்தம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே வந்து ஜெகனண்ணன் வந்து அதே மாதிரி அதிகமாக திட்டு நான் தான் வாங்கியிருக்கேன். அதிகம் ஜெகனண்ணனுக்கு அடுத்து நான் சொல்லலாம். ஏன்னா ஜெகனண்ணனுடைய ஜேர்னி பெரிய ஜேர்னி, எனக்கும் டைரக்டருக்குமான ஜேர்னி. அது ஒரு பெரிய கதை. நாங்கள் மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே. எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது. அன்றைக்கி கோவம் வந்துச்சு. கோவம் வந்து நான் புறப்பட்டு, ஏன்னா அந்த படத்தில் ஒரு 2-3 இடத்துல சண்டை போட்டு 2 தடவை கோச்சிட்டு போவேன். அப்புறம் இதே டைலாக போடுவார், அண்ணனா இரு இல்லைன்னா போகும்பார். அப்புறம் திருப்பி வருவேன். அப்புறம் திருப்பி சினேகா மேம் உள்ளுக்க வர்றாங்க. அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இதுக்குள்ளே எல்லாருமே புதுசாக இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ வந்து சண்முகராஜுங்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு.
ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம், ரெனால்ட்ஸ் பெண்ணுக்கிட்ட வந்து நம்ம வந்து இது வாங்கலாம், வாங்கினா ஸ்னேகா மேம்க்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி சம்பளம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறது அவ்வளோ கஷ்டம், பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ள வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறார், இந்த படத்தை எடுக்கிறார். ஏன்னா இந்த கதையை வந்து ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு, பிரபுதேவா சாருக்கு போச்சு, அரவிந்த் சாமி சார் வச்சு பேசினார், அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்போ ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது, அடுத்து அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யார்கிட்டே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். அது அவர் விருப்பப்படவே இல்லை. இந்த படத்தை வந்து அவர் ஆட்டோகிராஃபில் அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துக்கிட்டு நடிகரா, அதுதான் உண்மை. ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் சொல்ல போனார் அந்த கதையை. அவர் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் இந்த சேகர் சார் அப்புறம் நீங்கள் நடிக்காம வேறு யார் நடிக்கிறது அப்படின்ட்டாரு. நானும் சிம்புதவனும் ஐயோ யார் சார் பார்க்குறது அப்படின்ட்டான். அதுக்கும் முறைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவரை நடிக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிச்சது நானும் சிம்புதவன் மட்டும்தான். வேறு எல்லாருமே வந்து ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணா அவன் லைட்டாக அங்கிட்டும் வருவான் இங்கிட்டும் வருவான், நல்லா இருக்கு அப்படின்பா, அப்புறம் சூப்பராக இருக்கும், அப்புறம் யாருமே நடிக்கலாம், அப்புறம் நம்ம நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னா. அதில் வேற எங்கள் மேலே கோபம். படம் ஓடினதுக்கு அப்புறம் எங்களை பார்க்குறாரு, நீ தானடா நடிக்க வேண்டாம்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க. ஸ்னேகா மேமுக்கும் எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணுமே, உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல, அதுதான் ஞாபகப்படுத்துகிறோம். பயங்கரமாக நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகா மேம் தான் காரணம். போய் மறுநாளே தங்கர்பச்சன் சார்கிட்ட போயிட்டேன். அங்கே தென்றல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அவர் என்னென்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது, அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல. அப்புறம் வந்து நான் என்னென்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறேன், எங்கள் டேரக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுவேன், சிலிண்டர் வேணும், பாத்திரங்கள் வேணும், என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணியில் அவங்க வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களே அக்கா ராணி அக்கா வச்சுருக்கலாம், எடுத்தாந்து நான் அதை ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆர்ட் டேரக்டரோட சண்டை வரும், ஆர்ட் டேரக்டர் கோச்சிட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். மணிரா சார் இடையில அவரை கோச்சிட்டு போயிட்டாரு, அந்த இடத்துல நான் பார்க்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையே போய் அவங்க ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். நீ போய் என்ன பண்ணுற, உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோபம் வரும், மூஞ்சி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் மாறும், அது என் படத்துக்கு பாதிக்கும், நீ போய் ஆஃபீஸில் இருறா அப்படின்ட்டார். எனக்கு பயங்கரது, இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது, அந்த படத்துல இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார், அண்ணனாக இருந்தால் அண்ணன் நினச்சா நீங்கள் இரு, டேரக்டர் நினச்சா போடாண்டுவார். நான் அதுக்குள்ளே போயிடுறேன், நான் டேரக்டராக தான் நினச்சி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் உண்மையில் இந்த படத்தில் மிஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார். ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா, எப்படி வருது அப்படின்னாரு. சார் இந்த படம் கன்ஃபார்மாக ஓடும் சார், சூப்பர் ஹிட் ஆகும் சார், இந்த படத்தை வாங்க அப்படின்னா. அவர் சொன்னார், ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸாக வந்து பார்ப்பாங்க, தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நான் அவ்வளவு சொன்னேன், அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து. ஏன்னா அன்னைக்கு அங்கே டேரக்டர் பட்ட கஷ்டம்தான் இன்னைக்கும் நாலாம் தயாரிப்பாளருக்கு ஒரு மெரினாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய உதவியாக இருந்தது. நீங்கள் இப்போ என் அசிஸ்டண்ட்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பேச வச்சா என்னை கிளின்னு கிளிப்பாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு அசிஸ்டண்ட்டுக்குமான ஒரு உறவு அதுதான். ஏன்னா நான் டைரக்டராக ஆகும்போது தான் டைரக்டராக இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய டென்ஷனை கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும், நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் அப்படிங்கிறத நான் டைரக்டர் ஆகும்போது தான், அவர் திட்டி வருத்தப்பட்டு இதனதெல்லாம் நான் டைரக்டர் ஆகும்போது தான் அடடா நம்ம டைரக்டர் எவ்வளோ திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார். இன்றைக்கி என் அசிஸ்டண்ட்டுகள் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் கண்டிப்பாக டைரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும். நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்றைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும். ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார், டேய் ஆஃபீஸோட அவர் மாதிரியாடா போடணும், உட்காரது கூட நான் அவர் மாதிரி தான் உட்காருவேன். அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன். வந்து உமாபதி சொல்லுவான், டேய் மண்பா நீ அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படின்பாரு. அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது. உண்மையிலே இந்த படம் வந்து ஜெகன்னா, உமாபதி, தாய்மானவன், சிம்புதேவன், ராமகிருஷ்ணன், ஜெகதீஷு நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது. இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து இதுவாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பெரிய விசிட்டிங் கார்டு இது. இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அந்த பரத்வாஜ் சார் சாங்கு அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் அவங்க ஸ்னேகா மேம் போட்டிருப்போம்ல, அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து
ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருப்பார். வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க, வாய்க்காலோடு மீனோடு நான் குளிக்க அப்படின்னு வரும். அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தில் பற்றி பேசலாம். அது கண்டிப்பாக அந்த படம் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் டேரக்டர் வைப்பார். அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரில, ஏன்னா எல்லாருமே அரை மணி நேரம் பேசிட்டாங்க. இப்போ இருக்கிறதே 10 நிமிஷத்தில் மீட்டிங்கை முடிக்கணும். நன்றி வணக்கம்னு சொல்லிடலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ஒரு 2 மணித்துளிகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். இங்கே இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில், அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது, எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது, நிறைய அசிஸ்டண்ட்டை நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்போம். நான் பார்த்துட்டேன், கூப்பிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில். ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும்போது இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க, எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில், அப்படிலாம் நிறைய சுற்றிருக்கேன். அதெல்லாம் பெரும் கதை, அது வேண்டாம். எதுக்கு சொல்லணும்னா, அப்போ பரத்வாஜ் சார்ட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலைல கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலையும் நான் டம்மி வார்த்தை எழுதிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். எதுக்குமே சலிக்க மாட்டேன், எந்த வேலையும் கிடையாது. காலைல இதை எடுப்பேன், ஹெல்மெட்டு போடுவேன், இன் பண்ணுவேன், பைக்கில் போவேன், வீட்டில் உட்காருவேன். மத்தியானம் அவர் கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு, அவர் டியூன் பண்ண எழுதுறது தான் எனக்கு வேலை. அப்படி நாங்கள் வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றாரு. முதல் சந்திப்பு. அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. சார், இவர் வைரமுத்துக்கிட்ட இருந்தவர் சார், புதுசாக பாட்டு எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார், ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில் கொடுக்க முடியாது, அதாவது பாண்டவர் பூமி, இந்த படத்தில் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய கவிஞர் இதுக்கு மொத்த பாட்டு எழுதுறாரு, இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாக்குள்ளே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக, இந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது. காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள், அதை சொன்னால் ஒரு 20-25 நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம், படம் பண்ணலாம். அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பிச்சது. இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு, அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃபில் வந்து இயக்குனருக்கு உதவிய இயக்குனர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவிய இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன். மத்தியானம் அசிஸ்டண்ட் கூட சேர்ந்து சாப்பிடுவேன், அவங்க கூட வந்து வெளியில் போனால் அங்கேயே இருப்பேன். அப்படி எழுதி தான் வந்து இதில் வந்து ஒன்று வந்து பாவேஜ் எழுதியிருப்பார், ஒன்று அண்ணன் எழுதியிருப்பாங்க. அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம். ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் திருத்தம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும், 2 பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பயணப்பட்ட இந்த படம் 21 வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே கொண்டாந்து நிலை நிறுத்திருக்கு. இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு உயிர்ப்போடு இருக்குன்னா, அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் என்னை 3 படத்தோட விட்டுட்டாரு. ஆனால் அவர் முதல் படத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிற அமீர் சாரோடைய எல்லா படத்துலேயும் எல்லா படைப்புகளையும் நான் இருந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டே மதுரைக்காரன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்த இவங்க 2 பேரும் என்னுடைய சினிமாவில் மிகப்பெரிய பலம். நான் இல்லைன்னா உண்மையிலே எப்பயும் நான் தொலைஞ்சு போயிருந்துருக்கலாம். எங்கள் ஊர் ஏற்ற இயக்குனர்களுக்கு கூட நான் எழுதினது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் என்னவோ தெரியல, 2 பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்றைக்கி நான் பேசப்படுற பாடல்கள் ஒரு 10 பாட்டு எழுதிங்கன்னா அது அத்தனை பாட்டு அவங்க 2 பேர்த்து படத்துலையும் எழுதினதாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து இந்த களத்தை கொடுத்துருக்காங்க. ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, தொடங்குறதே எங்கே தொடங்குறது இல்லைன்னு ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா. அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி, தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் வந்து நாங்கள் 100வது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் நிற்கிறோம், எல்லா நடிகர்கள் எல்லா டெக்னீஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க. அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் டேப் ரெக்கார்டு ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் பாட ஒருத்தர் தப்பாக பாட ஒருத்தர் சரி பண்ண, அப்புறம் சரி பண்ணணும்ல. அது இன்றைக்கி எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இங்கே போட்டவங்களும் 2 வரையும் விட்டுட்டு போட்டாங்க. எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் 100வது நாளில் நாங்கள் இருந்தது. பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா, சினிமாவை கொண்டாடிய காலம் அது. எப்படி கொண்டாடுது, ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி ஒரு படம் வந்து உயிரோடு இன்றைக்கி வந்திருக்குன்னா, அதுக்குள்ளே பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல். ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராஃப் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. வாழ்த்துவோம், வரவேற்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.